செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்த வழக்கில் உயர்நீதிமன்ற நடவடிக்கை சரியானது என தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இந்த தினம் விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் தோஹா தலைமையிலான அமர்வில் இந்த தினம் விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுக்கட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி வசந்த துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்படுகின்றன. செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பார் என கடந்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மேற்கண்ட விவரத்தில் வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலாவதாக வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், மேலும் செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சராக நீடிக்கிறார் என்ற விளக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது குறித்து தமிழக முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது தார்மீக ரீதியாக சரியானது அல்ல என கோரி வழக்கு முடித்து வைத்தனர். இந்த நிலையில் மேற்கண்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வழக்கறிஞர் எம்.எல். ரவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது மற்றும் அது குறித்து விதிக்கப்பட்ட அரசாணை ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கு இந்த தினம் விசாரணைக்கு வந்த போது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சரியானதே என்றும், எனவே இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட தேவையில்லை, எனவே இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த தினம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி வழக்கறிஞர் எம்.எல். ரவி தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த தினம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரவீனா. கிருஷ்ணா, தற்போது அவர் அமைச்சராவதற்கு திருப்பி குறித்த வழக்கில், அமைச்சராக தொடர்வது குறித்த வழக்கில் உயர்நீதிமன்ற நடவடிக்கை சரியானது என தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக அவர் அமைச்சர் பதவியில் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்குதா? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்பாக குறித்த தீர்ப்பில் தமிழக முதல்வர் தான் இது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் என்றும், அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது தார்மீக ரீதியாக சரியானது குறிதான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கை எதிர்த்துதான் எம்.எல். ரவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக முதல்வருக்கு மட்டுமே அந்த அமைச்சராக அவர் நீடிப்பார் என்பது குறித்தான அதிகாரம் உள்ளதாகவும், ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்ற ஒரு உறுதியான தீர்ப்பை தான் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர் பதவி தொடர்பாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சரையே முடிவெடுக்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் கூறிய கருத்தையே உச்சநீதிமன்ற நீதிபதியும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ரவீனா. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர தடை இல்லை என தற்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தற்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். தற்போது உச்சநீதிமன்றம் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர தடை இல்லை என ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இனி மீண்டும் அமைச்சராக தொடர்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள் துறையில்லாத அமைச்சராக தொடர்வதிலே இரண்டு மாண்பு, ஜனநாயக மாண்புக்கு அது எதிரானது. அதை சென்னை உயர் நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அதை ஒரு அப்சர்வேஷனா சொல்லியிருக்கு. கட்டளை பிறப்பிக்க முடியாது. அப்சர்வேஷன்ல என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் a travesty of constitution, அரசியல் சாசனத்துக்கு ஒரு குதர்க்கமானது என்று சொல்லியிருக்கிறது. குதர்க்கமானதுன்னா அரசியல் சாசனத்துல தெளிவா இல்ல, ஆனாலும் அடிப்படையில சில விஷயங்கள் சட்டத்துல வரிகள் முக்கியமானது இல்ல, சட்டத்தோட நோக்கம் தான் முக்கியமானது. அந்த வகையில அது டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸா மாறுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநருக்கோ மற்றவர்களுக்கோ அப்படியான ஒரு அமைச்சரை நீக்குவதற்கோ அப்படியான பரிந்துரையை செய்வதற்கோ அதிகாரம் இல்லை. ஏன்னா அரசியல் சாசனத்துல அப்படியான அதிகாரம் தரப்படவில்லை. அது முதலமைச்சரின்
தனிப்பட்ட உரிமை. ஒரு முதலமைச்சர் விரும்பினால் ஒருவரை அமைச்சராக வைத்திருக்கலாம், அல்லது முதலமைச்சர் விரும்பாவிட்டால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கலாம். செந்தில் பாலாஜி துறை இல்லாத அமைச்சராக தொடரும் போது ஒரே ஒரு சிக்கல், ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி, அதாவது ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவரால் நிறைவேற்ற முடியாது. அமைச்சரவை எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அவரும் பொறுப்பு அல்லவா? அந்த இடத்தில் துறை இல்லாத அமைச்சராக அவர் நீடிப்பது என்பது அழகாக தான் எனது கருத்து.